அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பார்த்துட்ருக்கோம். ஈரான் அமெரிக்காவுக்கான பேச்சுவார்த்தை நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம். இந்த பேச்சுவார்த்தை நிலவரங்களை நான் 2 விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஒன்று, அமெரிக்கா ரொம்ப மிரட்டுறாங்கனாவே அடுத்த சீஸ்பேர் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஈரான் கண்டிப்பாக வரலன்னு அடம்பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வருவாங்கன்ற மாதிரி நான் சொன்னேன். பட் என்ன சம்பவம் நடந்திருக்கிறது இதில்? தற்போது வரை ஈரான் தனது பிடிவாதத்தில் வென்றிருக்கிறது. அமெரிக்கா முழுமையாக கோட்டைன்னு சொல்ல முடியாது, பின்வாங்கிட்டாங்க. ஃபுல்லாக தனது தோல்வியை இந்த இடத்துல ஒத்துக்கிட்டாங்க. பட் எல்லாம் உலகம் மீடியாவை ப்ளேம் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க, கம்ப்ளீட்டாக வெளிப்படையாகவே ஏமாத்துறாங்க. இதற்கு வேற ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரியான கேள்வியுமே இந்த இடத்துல ஆத்திரமும் கோபமும் வருகிறது. பாகிஸ்தான் மீதும் எனக்கு வருகிறது. பாகிஸ்தான் நேற்று இரவு ஷபாக் ஷெரீப் ஓடி பேட்டி கொடுக்குறாரு. அவரோட பேட்டியிலையும் தனது எக்ஸல பதிவிலையும் அல் ஜசீராவுக்கு கொடுத்த பேட்டியில தெளிவாக சொல்றாரு, அவ்வளோதான் கிளம்பிட்டாங்க, இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள், அதோ வந்து கொண்டிருக்கிறார்கள்னு. ஏன் இந்த அளவுக்கு ஒரு பொய் செய்தியை தொடர்ந்து நீங்க போலியா பரப்பிட்டு இருக்கீங்கன்ற ஆதங்கமும் இந்த இடத்துல வந்திருக்கிறது. சரி, இனியோ மிக முக்கிய செய்திகள் நடந்திருக்கு. நான் 2 விஷயத்துல ஒன்று நடந்திருக்கிறது, ஒன்று நடக்கல, நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசலாம், அலசலாம், ஆராயலாம். வாங்க நண்பர்களே, ஈரானுக்கு போகலாம். ஏன்னா ஈரான் ஒரு வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்காங்க. அமெரிக்காவுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க, நீ ஒதுங்கி போனாலும் உங்களை விடமாட்டான், அடிச்சு பிரித்து மேய போகிறோம் தான் ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஏன் ஈரான் இவ்வளோ தைரியமாக இருக்கிறது என்றும் அதையும் பார்த்து விடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். வாக்காளர் பெருமக்களே, நான் வழக்கமாக வீடியோவுக்கு முன்பு தான் வாக்காளர் பெருமக்களே என்னவேன். ஸோ உங்களுடைய ஜனநாயக கடமையை மிக சிறப்பான முறையில், நேர்மையான முறையில் கடமையாற்றுங்க. அடுத்த 5 வருடத்திற்கான ஒரு தேர்தல் இது. அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ, மற்றவங்க யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன தோணுதோ அவங்களுக்கு நீங்கள் வாக்களிங்க. மற்றபடி நான் கருத்து சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது கூடி ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்கிறத விட இது பணநாயக திருவிழாவாக தான் நடந்திருக்குன்றதுல உலகம் அறிந்த விஷயம் கூட. இதை நான் சொல்கிறதுனால இங்கே யாரும் மாற போகிறதில்ல, நான் சொல்கிறதுனால எதுவும் திருந்து போகிறதில்லை. ஏன்னா வாக்காளர் உரிமை தொகைன்றது ரொம்ப உரிமையாக கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையம், பறக்கும் படை, இது எல்லாம் தாண்டி என்ன நீங்கள் மறுத்தாலும் சரி, வாக்காளர் உரிமை தொகை ரீச் ஆச்சுங்களா இல்லையா? மினிமம் 1000, மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் நிறைய இடங்களில் சண்டைகளும், நிறைய இடத்துல பணப்பட்டுவாடா பிடிச்சிருக்கப்பட்டது, நிறைய விஷயங்களை பார்க்க தான் முடிகிறது. ஏன் இந்த பணப்பட்டுவாடாவை தடுக்க முடியல? அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்போ யாராக இருந்தாலும் எந்த மாதிரியான ஆட்சி நடத்தினாலும் பணம் கொடுத்தா இந்த ரிசல்ட் மாறுமான்ற இன்னொரு கேள்வியும் வைத்துக்கலாம். இல்லை எந்த உரிமையின் அடிப்படையில் கொடுக்குறாங்க, இல்லை மக்களே நான் ஒரு உரிமையில் கொடுக்குறாங்களா எனக்கு தெரியல. இதை விளக்க வேண்டியது நான் அல்ல, தேர்தல் ஆணையம் தான் விளக்கணும். பணப்பட்டுவாடாவை தடுக்க முடியவில்லை என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். ஏனியோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வைங்க பாஸ், அப்போ தான் இந்த மாதிரி கருப்பு பணம்லாம் வெளியே வரும், இல்லைன்னா ஃபுல்லாக முடங்கிடும். அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை வச்சுட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. இந்த கருப்பு பணம், இது மாதிரி முடங்கின கருப்பு பணம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும் நினைக்கிற நடையில். இவங்களோட கருத்துக்கள் என்ன? 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வச்சிடலாமா? தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் செலவு பண்ணுறதையும் தாண்டி யுகித்து பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை லட்சம் கோடி இறங்கி இருக்கும். இதே அசாமில் தேர்தல் நடக்குது, மற்ற ஏரியாவில் நடக்குது. என்னதான் நம்ம வளர்ந்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட மற்ற மாநிலங்களில் இவ்வளோ தொகைகள் கொடுக்குறாங்களான்றதை நம்ம யோசனை பண்ணணும். இப்போ வெஸ்ட் பெங்கால் பாருங்கள், வெஸ்ட் பெங்காலில் நிஜமாவே இவ்வளோ பணம் கொடுக்குறாங்களா? நீங்கள் நியூஸ் எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொடுக்கலாம். ஆனால் இங்கே மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ நடந்ததில் கேரளாவில் கூட அந்த அளவுக்கு இல்லை. கேரளாவில் கூட இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்தது, இந்த அளவுக்கு ஓட்டு பணம் கொடுக்கல. பட் நம்ம வளர்ந்த மாநிலம் பாஸ், வளர்ந்த மாநிலம் அப்படின்னு நம்ம பேர் சொல்லிக்கலாம். ஆனால் பணம் வாங்குறதுல வளர்ந்த மாநிலமாக இருக்கிறோன்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நான் இன்னொன்று சொல்லிடுறேன், நான் இதெல்லாம் சொல்கிறதுனால எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு முத்திரை குத்திடாதீங்க, இந்த கட்சி அந்த கட்சி. நான் கம்ப்ளீட்டாகவே நான் ஒதுங்கி நிற்கிறேன். தேர்தல் எந்த கட்சிக்கும் சார்பு இல்லாமல் நான் ஜென்ரலாகவே பேசுகிறேன். நான் உடனே அவங்க கொடுக்கலையா, இவங்க கொடுக்கலையா, அதை நீங்கள் வாக்காளர் உரிமை தொகையை நான் ஆதரித்து பேசுகிறீங்களா அப்படின்ற கருத்துக்கெல்லாம் நான் ஃபுல்லாக புறந்தள்ளி வைக்கிறேன். நான் உங்களோட ஜனநாயக கடமையை நியாயமான, நேர்மையான முறையில் உங்களுக்கு பிடிச்ச நபர்களுக்கு வாக்களிங்கள் என்பதே எனது தாழ்மையான கருத்துமே கூட. இப்போ நம்ம எங்கே போகலாம்? ஜேடி வேன்ஸ் அவர்கள்கிட்ட போயிடலாம். ஜேடி வேன்ஸ் தான் மிக முக்கிய நபர். அவர் கிளம்பிட்டார், அதோ பண்ணிட்டார், இதோ பண்ணிட்டார், அதோ வந்துட்டார்ன்ற மாதிரி 3 பேர் சொன்ன குழு ட்ரம்ப் கிளம்பிட்டார், அங்கே இஸ்லாமாபாத்தில் தரையிறங்குறாங்கன்னு முந்தா நேற்று சொன்னது. நேற்று காற்று வாங்குச்சு, இரவு வரைக்கும் காற்று வாங்குச்சு, காலையில் வரைக்கும் வரவே இல்லை. இஸ்லாமாபாத் வேறு ஃபுல்லாக டைட் செக்யூரிட்டி. பாகிஸ்தான் ஒரே சமயத்தில் 2 நாடுகளும் வர்ற மாதிரி தான் பயங்கரமாக சொன்னாங்க. நேற்று அத்தனை மீடியாவும் மிகப்பெரிய அளவுக்கு ரிசல்ட் கொடுத்தாங்க. கண்டிப்பாக 2 நாடுகளும் வராங்க, ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
ஆனால் 2 நாடுகளில் தனது கொள்கையில் யார் பிடிவாதமாக இருந்தது அப்படின்னா அங்கே ஈரான் தரப்பில். மேபி ஈரான் வந்திருக்கலாம். எந்த இடத்துல அவங்க தடைப்பட்டுறாங்கன்னா, அவங்க பாகிஸ்தான் நினைக்கிற விஷயம் என்னென்னா, நேற்று நம்ம இந்தியன் ஓஷன் பகுதியில் ஒரு 1427 நாட்டிக்கல் மைல் தள்ளி ஒரு கப்பல் ஒன்று பிடிக்கிறாங்க. யார்? ஈரானுக்கு சொந்தமான கப்பல். ஈரான்லேருந்து கிளம்பி சீனாவுக்கு போகக்கூடிய ஒரு 20 லட்சம் பேரல் குரூட் ஆயிலோட பேரலோட கப்பலை பிடிக்கிறாங்க. இது டோட்டலாக ஈரானுக்கு பிடிக்கல. அதாவது பேச்சுவார்த்தைக்கு கிட்டத்தட்ட அவங்க ஃபர்ஸ்ட் இருந்தே வரலன்னு தான் சொன்னாங்க. பாகிஸ்தான் ஓடி கண்டிப்பாக அவங்க வராங்க, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டோம், சமாதானப்படுத்திட்டோம், கண்டிப்பாக வராங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் இந்த இன்சிடென்ட் இந்த மாதிரி தொடர்ந்து நடப்பது என்பது எந்த நாடாக இருந்தாலுமே கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. நானும் ஆரம்பத்தில் நினச்சேன், நான் எழுதி கூட கொடுத்தேன், கண்டிப்பாக இந்த மாதிரியான அதாவது ஈரான் தரப்பில் நான் வரலன்னு சொன்னால் அவங்க சைக்காலஜிக்கல் படியாக அவங்க கண்டிப்பாக வருவாங்க. பட் நான் தனது நெகோசியேஷன் டேலண்ட்டாக நான் பார்த்தேன் நான். ஆனால் இன்று வரை இந்த நொடி வரை அவங்க வரலன்றது உறுதியாக இருக்கிறாங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஈரானுடைய ஆராய்ச்சி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய துறைமுகங்களை தொடர்ந்து முற்றுகையிடுறது ஒரு போர் நடவடிக்கைக்கு சமம். இந்த மாதிரியான மிரட்டல்களை நாங்கள் எப்படி எதிர்கொள்றோம்னு எங்களுக்கு தெரியும்னா அடுத்து இன்னொரு வாரத்தையும் ஒரு டைலாக்கையும் சொல்கிறாரு. அப்போ ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோன்னா இந்த முற்றுகையிடல் முழுமையாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை அந்த அமெரிக்கா முற்றுகையிட்டு இருக்கு இல்லையா, அதை முழுமையாக நீக்கினா மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம். இதுவே ஒரு போர் நடவடிக்கை தான். அதையெல்லாம் தாண்டி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரதை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்றாங்க. அப்போ ஈரான் எந்த விஷயத்தில் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்காங்கன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கம்ப்ளீட்டாக வெளியேறணுன்றதில் குறியாக்குறாங்க. அப்போ ஈரான் வரல. அப்போ அடுத்து நம்மளுக்கு ஆப்ஷன் பி வரும்னு நினைச்சேன். கிட்டத்தட்ட நானும் உங்களுக்கு உறுதியளித்தேன், 100% உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நேற்று வரை என்கிட்ட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நீங்கள் சொல்கிறது நடக்குதா நான் சொல்கிறது நடக்குதா, நான் ஈரான் வராதுன்னு சொல்கிறேன் அப்படின்னீங்க, நீங்கள் வரும்னு சொல்கிறீங்கன்னா நான் லெட்ஸ் மேக் ஏ டீல் அப்படின்னேன். பட் அந்த டீலில் கிட்ட வர்றத இப்போ ஈரான் இன்னமே பிடிவாதமாக இருக்காங்க. ஆனால் அதற்காக அவங்க பேச்சுவார்த்தைக்கே வரலாம் இல்லை, பார்க்கலாம். இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நான் நாளைக்குள்ளே வந்துடுவாங்கன்னு மறுபடியும் பாகிஸ்தான் உறுதியாக சொல்கிறாங்க. சரி, அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், இன்னும் நாட்கள் முடியல. அப்படி இந்த பக்கம் வரலாம். இந்த பக்கம் அமெரிக்கா கம்ப்ளீட்டாகவே இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் அடிக்க போகிறோம், இன்றோடு முடிஞ்சது, ஆல்மோஸ்ட் நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம், பாம்பு போட போகிறோம் அப்படின்னு மிரட்டின அமெரிக்காவுக்கு கடைசி நேரத்தில் ஒரு ட்விட்டர் போகிறாரு ட்ரம்ப். ஈரானுடைய அரசாங்கம் தொடர்ந்து பிளவுற்று இருக்கிறதுனால எங்ககிட்ட ஆசிப் முனீர் ஃபீல்டு மார்ஷல் ஆசிப் முனீர், ஷபாக் ஷெரீப் அவர்கள் தொடர்ந்து எங்கிட்ட ஒரு கோரிக்கை வைத்தாங்க. தலைவரே, இந்த பேச்சுவார்த்தை இப்போதைக்கு வர மாதிரி தெரியல, தொடர்ந்து நாட்டுக்குள்ள பிளவுவாதம் இருக்கு, யார் அனுப்புறன்னு பெரிய பிரச்சனையா இருக்கு, அதனால நீ கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு கேட்டாங்களாம். அதனால அவருடைய கோரிக்கைக்காக யாரு பாகிஸ்தான் போயிட்டு அமெரிக்கா கிட்ட கெஞ்சி கேட்டதுனால தொடர்ந்து நான் தள்ளி போடுறேன். ஆனா என்னுடைய இராணுவ நடவடிக்கை அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை முழுமையா நான் கண்டிப்பா தடைப்படுவேன், தடைப்படுத்தியே தீருவேன், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை, பேஸ்ட் ஆன் த ரெக்வஸ்ட் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு கதையை போட்டுட்டாரு. சரி, நம்ம கதைன்னு எடுத்துக்கிட்டா உடனே பதிலுக்கு ஒரு ட்வீட் ஓடி கொடுக்குறாரு ஷபாக் ஷெரீப் அவர்கள். எங்களது கோரிக்கையை ஏற்று, இதான் ரொம்ப முக்கியம், எங்களது கோரிக்கையை ஏற்று ராஜ ரீதியான முயற்சிகளை முன்னோக்கி செல்ல ஏதுவாக போர் நிறுத்தத்தை நீட்டித்த அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அப்படின்றார். அப்ப எனக்கு இவங்க 2 பேருமே தொடர்ந்து பிளேம் கேம் ஆடிட்டு இருக்காங்க. யார்? அமெரிக்காவும் பாகிஸ்தானும் மிகப்பெரிய ஒரு பிளேம் கேம் ஆடிட்டு இருக்காங்க. இது நேற்று ஈரானுடைய ஸ்டேட் மீடியா பகிரங்கமாவே பாகிஸ்தான் மீது விமர்சனம் கொடுத்தது. நாங்க வரலன்னு சொல்ல இருந்தா கூட பாகிஸ்தான் எதை நம்பி வராங்கன்ற ஒரு போலியான தகவல்களை உலக மீடியாவுக்கு அளிக்கிறது, அமெரிக்காவுக்கு அளிக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. ஏன்னா இங்க பேச்சுவார்த்தை நடத்துற டீம் தான் உண்மையான தகவலை கொடுக்கணும். பட் பேச்சுவார்த்தை நடத்துற டீம் பொய் செய்திகளை மட்டுமே இது மாதிரி கொடுத்துட்டு இருந்தா எப்படி பாஸ்? ஒண்ணு உங்ககிட்ட ஈரான் என்ன சொன்னாங்க, வந்தாங்களா வரலையா, அதை மட்டும் சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லையே. எல்லா மீடியாவுக்கான ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்ன அரேஞ்ச் பண்ணீங்களோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வராங்கன்ட்டு கடைசியில அமெரிக்காவே ஒரு போலி. 2 நாளைக்கு முன்பே எங்க டீம் கிளம்பிடுச்சு, ஜெரால்டு குஷ்னர் அவர்களும் விக்ஸாப் அவர்களும் கிளம்பிட்டாங்கன்னு வெற்றி விமானத்தை அனுப்பி வெற்றி விமானத்தை தரையிறக்கிறீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு உலகத்தை நீங்க ஏமாத்துறீங்க? அப்ப பாகிஸ்தான் இதுல எந்த அளவுக்கு ஏமாத்திட்டு இருக்காங்க? அதான் இதெல்லாம் ஒரு மணிப்புலேட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா
இந்த ஷேர் மார்க்கெட் இது எல்லாமே இதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் அவங்க தொடர்ந்து மனிப்புலேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் கூட ட்ரம்ப் ஒரு கதையை விடுறாரு பாரு. அங்கே ஈரான் வந்து டோட்டலாகவே நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணதுனால ஒரு நாளைக்கு $500 மில்லியன் அவங்களுக்கு இழப்பு, கூடிய விரைவில் அவங்களுக்கு காவல்துறைக்கு சம்பளம் கொடுக்க முடியல, இராணுவத்துக்கு சம்பளம் கொடுக்க போல, கொலாப்ஸ் ஆக போகுது, அதனால கண்டிப்பாக அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவாங்கன்னா அப்புறம் என்ன உங்களுக்கு அதுதானே? நீங்கள் ஈரானில் ரிஜிம் சேஞ்ச் வரணும் தான் நினைக்கிறீங்க, அப்புறம் இது ஏன் நீங்கள் போடுறீங்க? அது வெற்றின்னு போக வேண்டியதானே? அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேக் செய்தியை எந்த செய்தினாலும் நம்பி ஓடி வந்து போறாரு அப்படின்னா, தூக்கத்தில் கூட ஈரான் தான் தூங்குறாரு அப்படின்றது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நானும் இதை நம்பினேன், உலக மீடியாக்களும் நம்பினாங்க, எல்லாருமே நம்பினாங்க. ஒரு 8 அழகிகளோட போட்டோவை போட்டு இவங்க ஈரானுக்கு எதிராக நடைபெறாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது ஈரானுக்கு எதிராக நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க, மொசாத்துக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, தூக்கிலிடுறாங்கன்னு ஒரு செய்தி. உடனே ட்ரம்ப் தனது எக்ஸல் என்ன பண்றாங்கன்னா, எங்க ரெப்ரசன்டேட்டிவ் விட்டு பேச வச்சிருக்கேன், ஆல்மோஸ்ட் விடுதலை பண்ற கண்டிஷன்ல இருக்காங்க, அப்படி இல்லைன்னா அவங்க பேச்சுவார்த்தைக்கு முன்பு விடுதலை பண்ண போறாங்க, அதுதான் ஒரு பேச்சுவார்த்தைக்கான மிக சிறந்த அச்சாரம்லாம் கதையை விட்டாரு. சரி, நானும் அதை நம்பி உங்ககிட்ட சொன்னேன். கடைசியில் இன்னைக்கு காலையில ஈரான் ஓடி வந்து சொல்றாங்க, அப்படி ஒரு சம்பவமே இல்லை பாஸ், யாரோ ஒரு அழகிகளை போட்டோவை எடுத்து போட்டு இவங்க பாட்டுக்கு தூக்கிலிட போடுறாங்கன்னு ஒரு போலியான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அதையும் ஒரு மனுஷன் நம்பி ஓடி வந்து ஒரு ட்விட்டை போறாரு, அதை உலக மீடியாக்கெல்லாம் போடுறாங்கன்னா அப்ப ஈரானை எந்த அளவுக்கு நீங்க வஞ்சிக்கிறீங்க? தொடர்ந்து எங்கள் மீது இருக்கக்கூடிய செய்திகளை நீங்க போலி பிம்பமா கட்ட விழுக்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ஆரம்பத்திலிருந்து இன்று வரை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். வரவில்லை என்றா கூட வந்துட்டாங்க, வரப்போறாங்கன்னு தொடர்ந்து பாகிஸ்தான் ஒரு பக்கம் போலி செய்திகளை பரப்புறது, எங்க நாட்டில் நடக்காத விஷயங்களை நடந்த மாதிரி சொல்றது, அதை UAE மீது பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க ஈரான். எங்க நாட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, 27 பேர்த்து கைது பண்ணி நாங்க தான் அவங்க பின்புலமாக இருந்த மாதிரி, ஏதோ UAE அரசாங்கத்தை சீர்குலைக்கிற திட்டத்தில் இருக்கிற மாதிரி அங்கேயும் குற்றச்சாட்டு சுமத்துறீங்கன்னு வெளிப்படையா சொல்றாங்க. அதனால இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, யுத்தம்னு ஒன்று தொடங்கினா எனக்கு அமெரிக்கா கூட எதிரிகள் கிடையாது, எங்க பங்காளிங்க தான் எனக்கு எதிரி, எங்க பங்காளிகளோட ஒரு எண்ணெய் கிணறு கூட இதுக்கப்புறம் இருக்காது, கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் அடிச்சு பிரிச்சு மேய போறேன்னு சொல்லியிருக்காங்க ஈரான் தரப்புல. அமெரிக்கா தரப்புல சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன்ட்டு. அதுக்கு கேலிபெஃப் அவர்கள் கூலா ஒரு பதில் போடுறாரு. இது வந்து வழக்கமா அமெரிக்கா தாக்கல் நடத்துவதற்கான ஒரு யுக்தியா நான் பார்க்குறேன். நான் இந்த மாதிரி தள்ளி போறது எல்லாமே ஏதோ ஒரு வகையில சூழ்ச்சியை வச்சுட்டு இருக்காங்க, அவங்க இன்னும் தாக்குதலுக்கு ரெடி ஆகலன்றதே பார்க்குறோம், நாங்களும் இந்த தடவை பார்த்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க சர்ப்ரைஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு முன்னே நாங்கள் சர்ப்ரைஸ் ஸ்ட்ரைக் பண்ணலான் இருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இன்னும் பாகிஸ்தான் இன்னைக்கு காலையில் கூட நன்றி தெரிவிக்கும் போது கண்டிப்பாக ஈரான் வருகிறதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நிகழ போகிறது என்று. அடுத்து மிக முக்கியமான சம்பவம் என்னன்னா, பாகிஸ்தான் பாருங்க, ஈரானில் இருக்கக்கூடிய இந்த செலிப்ரேஷனை பார்க்க முடியுது. மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. இந்த செலிப்ரேஷனில் இந்த வான் தடுப்பு சாதனங்களை எல்லாம் பிரித்து மேஞ்சின எங்களுடைய கிரம்ஷோகர் 4 மிசைல்ஸ் வெற்றி கொண்டாட்டம், தெருக்கள் முழுவதும் வெற்றி கொண்டாட்டம், வெற்றி மாபெரும் வெற்றி. IRGC-னுடைய ஏரோஸ்பேஸ் கமாண்டர் சையத் மஜீத் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் வார்னிங், எதிரிகளுக்கு இதுவே எங்களுக்கு பாடம், உங்களிடம் பேசி பிரயோஜனம் இல்லை, எங்களுடைய ஆயுதங்கள் தான் இனி பேசும், எங்களிடம் விளையாட்டு காட்டிவிட்டு ஏதோ ஏமாத்தி விடலாம் என்று நினைக்காதீர்கள், இதுவரை அடித்தது பத்தாதா, இனியும் அடிக்க வேண்டுமா அப்படின்றாங்க. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நேற்று வரைக்கும் அமெரிக்கா மிக கடுமையான மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்கல் நடத்திடுவோம், பாம்பு போட்டுருவோம், ஆயுதங்களை கொண்டு வந்து குவிக்கிற அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தான் வருது பாருங்க, ஈரான் வந்து ரொம்ப கூலாக டீல் பண்ணிட்டுக்கிறாங்க, கமான் வாங்க அடிச்சுக்கலாம் வாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஈரானுக்குள்ளார 1300 ஸ்கூல் டேமேஜ் ஆகிருக்குன்ற மாதிரி இன்னைக்கு ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்குன்றாங்க. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணதுனால சூயஸ் கேனலும் பேபிள் அப் மேண்டப் இருக்குல்ல, இந்த கேனல் தான் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இப்போ ஜஸ்ட் நவ் இந்தியன் நேரப்படி காலையில் ஒரு 11:20 மணிக்கு IRGC என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கப்பல் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. பெரிய அளவுக்கு கப்பல் சேதாரமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. தன்னுடைய வரம்பு மீறி போனதுனால துப்பாக்கி சூடு நடத்தியிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்க. அதாவது IRGC துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க, சர்வதேச கடல் பகையில் நடத்தும் போது ஒரு 5 நாளைக்கு முன்பு வசனம் விட்ட நாடுகளை நான் இன்னும் எதிர்பார்க்குறேன், எங்கப்பா ஆளுங்களே காணும், ஏதாவது வந்து சொல்லுவீங்களா அப்படின்றத நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். ஒன்று இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ட்ரம்ப்பு கிட்ட தான் விஷயமே இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணார்னா பேச்சுவார்த்தைக்கு வரன்றாங்க, இல்லை இனி யார் இன்னமும் பிடிவாதமாக இருக்க போகிறாங்கன்றது பார்க்கலாம். ஃபைனலாக இது அமெரிக்கா பின் வாங்குறாங்களா ஈரான் பின் வாங்குறாங்களான்ற நெக் மூமெண்ட்டில் இருக்காங்க. அமெரிக்கா பின் வாங்கிட்டாங்கன்னா இந்த இடத்துல ஈரான் வெற்றி. ஆனால்
ஒரு யதார்த்தத்தை நம்ம பார்க்க முடியுது. 2 நாடுகளுமே போர் விரும்பலன்றது ஒரு விஷயம். என்னதான் அவங்க வெளிப்படையாக அடிக்கிறேன் பிடிக்கிறேன்னு பேசினா கூட போர் விரும்பலன்றது தெரியுது. அது குறிப்பாக அமெரிக்காவில் மறுபடியும் ஈரான் மீது தாக்குதலாக வேண்டவே வேண்டாம் 100% நினைக்கிறாங்க. ஈரானுமே அடுத்து பேச்சுவார்த்தை மூலயமா தீர்வு காண நினைக்கிறாங்க. பட் இதெல்லாம் அதை தாண்டி நடக்கின்ற ஒரு நிகழ்வாக பார்க்குறேன் நான். ஏன்னா நேற்று XA ஆஃபீஸர்லேருந்து எல்லாமே ஒரு சில பேட்டியெல்லாம் பார்த்தேன் நான். அதில் யுத்தம் என்பது ஒரு நிரந்தர தீர்வு இல்லை இல்லையா, பேச்சுவார்த்தை என்பதே ஒரு நிரந்தர தீர்வு இல்லையா. அதனால் அதற்கு இடையில் விடப்படுகிற ஒரு மிரட்டலும் ஒரு யூகோவும். ஏன்னா இன்னைக்கு அந்த போப் பிரான்சிஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஃபைனலாக உலகத்துக்கு எண்ணெய் மற்றும் கனிம வளங்களை நாடுகள் மேற்கொள்ளும் பேராசை நிறைந்த சுரண்டல்களே உலகம் முழுவதும் ஆயுத மோதல்களை அதிகரிக்க முக்கிய காரணம். நேர்மையான பொருளாதார பாதையை நோக்கி உலகம் மாற வேண்டும்னு தனது கருத்தை உதிர்ந்திருக்கிறார் 14ஆம் போப் லியோ அவர்கள். அவருடைய கருத்துக்கு என்ன பதில் நடவடிக்கை வர போறாங்கன்னு தெரியல. இப்போ இங்கே லெபனானுக்குள்ள நேற்று மறுபடியும் 10 நாள் சீஸ்ஃபயர் முடியவே இல்லை. இஸ்ரேல் மறுபடியும் தனது பெரும் படைகளை அனுப்பி ஹட்பிஹா அப்படின்ற ஒரு வில்லேஜ் ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாத்தையும் தரைமட்டமாக்குறதுக்கு ஒரு டீம் கிளம்பிடுச்சு. நேற்றே ஹெஸ்புல்லா தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. இன்றைக்குமே தாக்கல் நிகழ்த்தி பார்க்க முடிஞ்சுது. ஹெஸ்புல்லா என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பதில் நடவடிக்கையாக பார்க்குறோன்றாங்க. அங்கே லெபனானுக்குள்ளார பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் நவாப் சலாம் அவர் பேர். நவாப் சலாம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஹெஸ்புல்லாவை பகைக்க விரும்பலை, இஸ்ரேல்கிட்டையும் பேச்சுவார்த்தைக்கு ஒன்றும் போகலை, நாங்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கு நடுநிலை வகிக்கிறதுக்கு ஃப்ரான்ஸை கூப்பிட்றோம், பேச்சுவார்த்தை நடத்துங்க, உலக நாடுகளையும் நான் பேச்சுவார்த்தை கூப்பிட்றேன்றார். இது பிரைம் மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட். பிரசிடென்ட் அவனோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, எனஃப் இஸ் எனஃப், நான் இஸ்ரேல்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன், அமெரிக்கா முன்னில் நாங்கள் 3 நாடுகளுமே போதும், மேபி நான் ஹெஸ்புல்லா இல்லாத ஒரு உலகத்தை படைப்பதற்கான ஒரு மாற்றங்களை நோக்கி போகிறோன்றார். பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டுக்கான அந்த கருத்து வேறுபாடுகளை பார்க்க முடியுது லெபனானுக்குள்ளாரி. அதனால தான் ஹெஸ்புல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் முதல்ல ஒற்றுமையாக இருங்க, நாங்கள் தாக்கம் நடத்துகிறோமா சொன்னாங்க. நேற்று இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்க அம்பாசிடர்கிட்ட ரொம்ப நேரம் பேசினாங்களாம். வெள்ளை மாளிகையிலிருந்து ஒரு க்ளோஸ்டு டோரில் ஒரு அர்ஜென்ட் காலாக கூப்பிட்டு அங்கே சூழ்நிலை என்ன மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசியதாக சொல்லப்படுறாங்க. ஃபைனலாக அந்த வீடியோ நிறைவு பகுதியில் இத்தாலியில் ஒரு பிரிண்ட்டு, அதாவது ரூபாய் நோட்டு பிரிண்ட் அச்சடிக்கிற ஒரு கம்பெனி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 11 மில்லியன் யூரோவை பிரிண்ட் அடிச்சிருக்காங்க. 20 யூரோ, 50 யூரோ, 100 யூரோ நோட்ஸு 8 மில்லியனுக்கு மேலே 10 யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு மெயினாக ஃப்ரான்ஸில் எல்லா நாடுகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான். மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் தான். ஒரிஜினல் நோட்டுக்கு இந்த நோட்டுக்கு வித்தியாசம் இல்லாத அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அதாவது அவங்க பிரிண்ட் நோட்டு அச்சு இயந்திரம் பெரிய அளவுக்கு ரீச் ஆகிருக்குன்றாங்க. அந்த துரேந்தர் படத்தில் சொல்கிறாங்கல்ல, அந்த பிரிண்ட் அச்சடிக்கிற இயந்திரம் ஒருத்தர்கிட்ட மாட்டி பிரிண்ட் அடித்தாங்கன்னு பாகிஸ்தானில் அடித்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கான்செப்ட் தான் சொல்கிறாங்க. அந்த அச்சடிக்கிற இயந்திரமே ஒரிஜினல் இதுக்கு வித்தியாசமே இல்லாத அளவுக்கு அடித்திருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பெரும் பிரளயத்தை கிளப்பியிருக்கிறது இத்தாலியில். பார்க்கலாம் நம்ம என்ன நடக்க போகிறதுன்று. இன்னைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர், அதாவது பகல்காம் தாக்குதலோட 1 வருட நிறைவு நாள் என்று. இதுக்கு இஸ்ரேலினுடைய அம்பாசிடர், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் அம்பாசிடர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவுக்கு பக்கபலமாக இருக்கும், இன்னும் பகல்காமில் அந்த தீவிரவாத தாக்குதல் இனி தொடராமல் இருக்க இந்தியாவுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று ஆதரவு கொடுத்திருக்கிறது இஸ்ரேல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் நான் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல். நன்றி, வணக்கம்.